Day 105, time 1:11 AM. நேற்று சரியாகவே ஒரு நிம்மதியாக தூங்குற மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 கனவு பார்த்துருப்பேன். ஒவ்வொரு கனவு பார்த்துட்டு பயந்துட்டு எந்திரிச்சு டைம் பார்ப்பேன். எல்லாம் நெகட்டிவான கனவு. நான் எக்ஸாமுக்கு போகாத மாதிரி, போனால் ஃபெயில் ஆகிற மாதிரி, எனக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி, நான் இங்கே விழற மாதிரி, ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, ஃபுல்லாக கெட்ட கனவு. லைக் லிட்ரலி என்ன தூங்கணும்னு தோணுச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பீஸா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அது அப்புறம் கொஞ்சம் அரிசி எல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டு, பால்கோவா இதெல்லாம் எடுத்து மாடியில் போயிட்டு காக்கா புறாக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். காஃபி வச்சேன். குக் பண்ண டைம் இல்லை. எனக்கு சீக்கிரம் அங்கே போயிடணும் எக்ஸாம் சென்டருக்கு. நான் ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா, ஆக்சுவலி கனவில் எக்ஸாம்னா சென்டர் மாற்றி போகிற மாதிரி, அப்புறம் சென்டர் போயிட்டு சென்டர் போகாத மாதிரி, எக்ஸாமே அட்டன் பண்ண முடியாத மாதிரி, இந்த மாதிரிலாம் விதவிதமான கெட்ட கனவெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த நடக்கக்கூடாதுன்னே நான் கொஞ்சம் வழியாகவே கிளப்பிட்டேன். ஓகே, சாரி ஃபார் தேட். காலையில் ஃபாதர் கால் பண்ணார். என்ன போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ண, எக்ஸாம் முடிச்சிட்டோம் கால் பண்ண அப்படின்னாரு. ஓகே. என்ன மார்னிங் எனக்கு ஏதோ ஒரு ஹஞ்ச் தோணுச்சு, ரோபி எனக்கு லெட்டர் அனுப்புவா, ஏன்னா நான் எக்ஸாமுக்கு போக போகிறேன் அப்படின்னு. நினச்ச மாதிரி லெட்ரு வந்துச்சு எனக்கு, கிளிங்கிட்டு வந்து பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தவங்க ஜெப்டோவில் நினைக்கிறேன் இளநீ பாட்டில் ஒரு 6 பாட்டில்ஸ் அதுவும் டெலிவர் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சாரு எனக்கு பர்த்டேக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தா ஞாபகம் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு தடவை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கான். பர்த்டே ட்ரெஸ்ஸாக எந்த ட்ரெஸ்ஸு ஞாபகம் இல்லை, ஆனால் அவன் தான் வாங்கி கொடுத்தான். அது மட்டும் ஞாபகம் இருக்குது, அதுதான் போட்டு போனேன். அங்கே போனால் அது கோவிலம்பாக்கம். அங்கே போனால் அப்படி வெயில் அடிக்குது. எங்களை உள்ளே விடலை. வெயிலில் ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தணல் கூட இல்லை. தணல்னால் ஷெய்டு, அது கூட இல்லை. தணல் மலையாளம் வேர்டு, ஷெய்ட் கூட இல்லை. அப்புறம் ஒரு கடையில் போயிட்டு எக் பஃப்பும் வாட்டர்மெலன் ஜூஸும் குடித்தேன். அதுக்கப்புறம் பொறுமையாக எக்ஸாம் சென்டருக்கு போனேன். அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. வாட்ச் கழட்டி வைக்கணும், ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, அது அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல. அதனால் உள்ளே போய் அவங்க பயோமெட்ரிக் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ இல்லைன்னு சொன்னோடனே மறுபடியும் எனக்கு கீழே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தானே போனீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஏன் போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு. அப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து மேலே போயிட்டு ரொம்ப கிட்டத்தட்ட லைக் நான் போய் உட்காரும்போது 1 hour 10 minutes இருந்துச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணவே. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 hours இந்த சிஸ்டம் முன்னாடி நான் உட்காந்துட்டேன். டென்ஷன் ஆகிடுச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த என்னோடய ரோக்கு அந்த இன்விஜிலேட்டர் எனக்கு பென்னே கொடுக்கல. பேப்பர் இன்னொருத்தவங்க தான் கொடுத்தாங்க. அதுவும் 1 தான் கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 2 கொடுத்தாங்க.
எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பென்னு வாங்க சொன்னேன். எனக்கு அது அவங்க கவனிக்காதது எனக்கு பிடிக்கல. லைக் ஒழுங்காக நோட் பண்ணாதது எனக்கு பிடிக்கல. பயஸ்டாக இருக்கலை, பட் அவங்களோட அந்த கேஷுவலாக விட்டது எனக்கு பிடிக்கல. அவங்க தப்பு தான் அது. அவங்களுக்கு இருக்கிறதே 10 பேர், அது கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அப்படி தோணுச்சு. அப்புறம் எக்ஸாம், ஓ மை காட், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு நான் படித்த ஒரு 2-3 கொஷின் வந்துச்சு. அண்ட் 2-3 மேக்ஸ் ரிலேட்டட் 2-3 நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சேன். எனக்கு கன்ஃபார்மாக அதுதான் கரெக்டுன்னு தெரியும். பட் நிறைய கெஸ் ஒர்க் தான் பண்ணேன். தியரி, இயர்ஸு, யார் யார் என்ன அந்த மாதிரி என்னென்னமோ கேட்டாங்க. எனக்கு நிறைய தெரியாது. ஃபுல் கெஸ் ஒர்க்கு. பாஸ் ஆவானா இல்லைன்னு எனக்கு உண்மையிலே தெரியலை. பாஸ் ஆனாலும் இல்லைனாலும் என்ன டிசிஷன் இருந்தாலும் அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலி அதில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இது கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸாம் தான். எப்படின்னா ஆன்சர்டுக்கு லைக் 5 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆன்சர்டு, அட்டெம்ப்டடு, நாட் அட்டெம்ப்டடு, மார்க்ட் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர்ட், மார்க் ஃபார் ரிவ்யூ, இப்படி. ஸோ அதில் ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ will only be considered for evaluation அப்படின்னதும் இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் ஆன்சர்ட் தான் பண்ணாங்க, மார்க் பண்ணலை. ஸோ ஏன்னா ஆன்சர் மட்டும் பண்ணால் க்ரீன் கலரும், ஆன்சர்ட் அண்ட் மார்க் பண்ணால் ஒரு வயலட் ப்ளஸ் க்ரீன், இது காம்பினேஷன் கலர் வரும். காம்பினேஷன் கலர் லைக் ரெண்டு கலரும் அதில் வரும். ஸோ எனக்கு தெரியல, நான் மட்டும்தான் அது சூஸ் பண்ணேன். மற்ற எல்லா சிஸ்டம் வந்து எல்லோரும் க்ரீன் தான் சூஸ் பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ, வில் சி. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு 6:15 மினிட்ஸ் அங்கே 10 மினிட்ஸ் அங்கே இருக்க வேண்டியதாக போச்சு, அவ்வளோ கூட்டம். ஸோ எப்படியும் வந்தேன் கீழே. ஆக்சுவலி கீழே நடக்கும்போது என் கூட ஒருத்தங்க வந்தாங்க. ஒரு ஒரு பாயிண்டில் அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. ஐ வாஸ் லைக், எனக்கு இந்த பர்சனை தெரியாதே அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் உங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் முன்னாடி அப்படின்னாரு. அப்போ நான் வந்து ஓகே, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து தெரியல அப்படின்னேன். அப்புறம் நீங்கள் 0 ஃபாலோயிங் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போ தான் நான் கன்ஃபார்ம்னா ஓகே, அப்போது இந்த பையனுக்கு என்ன ஆக்சுவலி தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நான் அவங்க பேர் கேட்டேன். முன்னாடி எப்போது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த அக்கௌண்ட் இல்லையா அப்படி சொன்னார். ஓகே சொல்லிட்டு, என்ன நெட் எக்ஸாமுக்கு அப்படின்னாரு. எனக்கு பிஹெச்டி பண்ணணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு வி பார்ட்டட் வேஸ். அதுக்கப்புறம் ரோபிக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு கால் போகல. அப்புறம் மெசேஜ் அனுப்பினேன். அப்புறம் ஃபாதருக்கு கால் பண்ணேன். ஃபோனை பார்க்குறேன், எனக்கு மணி சேஞ்சில் அவங்க கால் பண்ணியிருக்காங்க, பாரதிக்கா கால் பண்ணியிருக்காங்க, கார்த்து ஒரு 4 தடவை கால் பண்ணிட்டா. எனக்கு என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் திருப்பி கால் பண்ணோம். பட் அந்த பிளேஸ்லேருந்து நான் ஃபஸ்ட்டு நகரணும். நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு வேறு பசிக்குது. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டுட்டு போகிற வழியில் ஸ்ரீ ரமணாஸுங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சூப்பும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேன். அந்த சூப்பு ஓகேஷாக தான் இருந்துச்சு. வெஜ் கொஞ்சம் சூப் தான் ஆர்டர் பண்ணேன். நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, சூப் பிடிக்கலையா, நல்லா இல்லையா, வேறு ஆர்டர் இன்னொன்று பண்ணி எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டாங்க. நான் இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னேன். கைண்டாக இருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் லைக் என்னை ஓவர்டேக் பண்ணுங்க, ஐம் ஃபைன் வித் தட்.
பட் திடீர்னு ஒரு ஹார்ன் அடிக்காமல் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். நிறைய தடவை வந்து பயந்தேன் நான் ஆக்சுவலி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருக்கலாம், மற்றவங்கள பயப்படுத்தாமல் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி ஃபுல் மூன் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க. பட் இடையில மேகமாகவும் இருந்துச்சு. ஒருவேளை மேகமாக இல்லைன்னா நான் உண்மையிலே பீச் போயிருப்பேன். பட் டயர்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து குளித்து கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு, ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நான் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் பண்ணேன். சந்து சார் என்னை மிஸ் பண்ணுறேன்னாங்க. பாரதி அக்கா வந்து புளி சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ வரல, சரி நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. சந்து என்ன எடுத்தது என்ன ரொம்ப கொஞ்சினாங்க. லைக் ஐ லவ் பீயிங் பேபிட். அது தெரியல. ஐ நோ ஐம் 31 பட் ஐ ஸ்டில் லவ் பீயிங் பேபிட். அது சந்து வந்து 2 மணி முன்னாடி இந்த மாதிரி ஏதோ சொன்னார். எனக்கு அப்படியே ஆன் இருந்துச்சு. எங்கள் அம்மா என்னை கொஞ்சுவாங்க எப்போவுமே. அப்போது என்னை யாரும் கொஞ்சினாலும் எனக்கு பிடிக்கும். நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங், ஒரு குழந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்து எல்லாம் குளித்து கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு, அப்போ தான் தெரிஞ்சுது நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயம் எனக்கு தெரியலை. பட் ஓகே, லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் மென்டலிஸ்ட் எபிசோடு ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன மூவி பார்க்குறது தெரியல. சரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க வேணாம், ஹாட் ஸ்டார் பார்க்கலான்னு ஹாட் ஸ்டார் பார்க்கலான்னு பியூட்டிஃபுல்லுங்கிற படம் பார்த்தேன். ஐயோ, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன், திடீர்னு ஜிஞ்சியை பார்த்தேன் வீட்டுக்குள்ளே. எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஜிஞ்செல்லாம் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆகுது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு. ஐ மீன் ஷேடோ வந்ததுனால போக ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வர்றதே நிறுத்திட்டான். திடீர்னு இன்றைக்கி அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஐ மீன் நேற்று நைட்டு. ஆனால் வந்து சாப்பாடு பார்த்தா அதுக்குள்ளே பீட்டாக வந்துட்டான். அதனால் ஜிஞ்சி போயிட்டான். ஜிஞ்சி ஆரஞ்ச் கேட், ரொம்ப ப்ரே பண்ணி கிடச்ச கேட்டு, ஆரஞ்ச் கேட். ஜிஞ்சியும் மூனியும் பிரதர்ஸ். பட் ஒரே டெலிவரி இல்லை, வேறு வேறு டெலிவரி தான். பட் மூனி எவ்வளோ பாசமாக இருப்பானோ அதே அளவுக்கு இல்லைனா கூட ஜிஞ்சி ஓரளவுக்கு பாசமாக தான் இருந்தான். என் கூட தான் 2 பேரும் தூங்குவாங்க ஒரு பாயிண்டில். இப்போ ஜோசி தான் தூங்குறான், மூனியும் அடிக்கடி தூங்குவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதான் பியூட்டிஃபுல்ங்கிற மலையாளம் மூவி பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு ஹாரர் மூவி பார்க்கணுன்னு இருந்துச்சு. எனக்கு ஹாரர் மூவிஸ் பிடிக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு ஹாரர் மூவிஸ் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, நான் யாரும் நம்ம கூட இருக்காங்க, நம்ம தனியாக இல்லைன்னு. அது எல்லோரும் வந்து அதை பயமாக நினைப்பாங்க, நான் வந்து அதை பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஓகே, நம்ம தனியாக இல்லை, நம்ம கூட யாரோ இருக்காங்க, அட்லீஸ்ட் பேசவோ பயன்படுத்தவோ விளையாடவோ யாரோ நம்ம கூட இருக்காங்க. மனுஷங்களை தான் பயப்படுவேன், பேயெல்லாம் எனக்கு பயமே இல்லை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, ஐ மீன் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு. ஹாரர் மூவி பார்க்கணுன்னு தான் நினச்சேன், பட் பியூட்டிஃபுல் மூவி பார்த்துட்டேன். மூவி பேர் தான் பியூட்டிஃபுல். ஓகே, ஹாரர் மூவி பார்க்கணும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிச்சுது. அப்போது நான் வந்து பாஸ்தா மாதிரி, லைக் பாஸ்தாவோட அந்த மக்கரோனி அது வச்சுட்டு சும்மா சால்ட் போட்டு பாயில் பண்ணி அது சாப்பிட்டேன். அப்புறம் சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன்.
இப்போ கொஞ்ச நாளாக நான் நல்லா ப்ரோட்டீன் எடுக்கிறேன். பாடிக்கு ப்ரோட்டீன் தேவை, ஒன்றும் இல்லை என் பாடியில் இல்லாததும் அது ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆக்சுவலி வினய் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே கால் பண்ணிட்டே இருந்தாங்க, மீட் பண்ணணும், பார்க்க வரட்டா அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், நான் யாரும் எப்படி பார்க்கலாம் போக மாட்டேன், டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், அது சும்மா தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நீங்கள் ரொம்ப இம்மெச்சூராக இருக்கீங்க, நான் எதுக்கு உங்களை பார்க்க வரணும், பார்க்க வரணும், நீங்கள் அக்காமடேட் பண்ணணும், நீங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வர பயம்ன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கவே வர வேணான்ற, எனக்கு விருப்பமே இல்லைன்ற, அதெல்லாம் சொன்னேன். ஆனால் சொன்னேன், எனக்கு உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் தான், பட் எனக்கு இல்லை, அது வரவும் வராது, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் எனக்கு எவ்வளோ லீவ் வந்தாலும் எனக்கு பார்க்கவே தோணாது அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொன்னேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் நல்லதுக்கு தான். எதுக்கு சும்மா ஹோப் கொடுக்கணும், நான் ஹோப் கொடுக்க விரும்பலை. பட் அதுக்கப்புறம் அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் நினைக்கல, பட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அட்லீஸ்ட் என்னை மீட் பண்ணுங்கள், நான் ஜெனுவினாக கேட்குறேன் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. அப்புறம் என்ன, குஞ்சு வந்தால் குஞ்சுக்கும் சாப்பாடு போட்டேன், மூணு இவ்வளோ நேரம் இருந்தால் அவனுக்கும் சாப்பாடு போட்டேன். ஜோசி வந்துட்டு போனான். அவ்வளோதான். இனி நாளைக்கு ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வெனஸ்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம், தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே சண்டே ஆஃபு, ஃபன்னு தான். அவ்வளோதான். டே டன்.